கட்டாயமாக ஒரு தமிழர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பது நம் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அவர் இங்கே சில காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் அங்கே சிறப்பாக தமிழர்களுக்காக பணியாற்றியவர். அந்த வகையிலே அவர் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே பிறகு ஆளுநராக அவர் சில மாநிலங்களில் பொறுப்பேற்ற நிலையில் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பது என்பது வரவேற்புக்குரிய ஒன்று. ஒரு தமிழர் வருகிறார் என்கிற பெருமை எங்கள் எல்லோருக்கும் உண்டு. திரு டி.கே.எஸ். இளங்கோவன், பாரத பிரதமருடைய பார்வை தற்போது தமிழகத்தின் மேல அடிக்கடி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையிலே தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதில் அந்த பின்னணியிலே அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் பெருமையாக சொல்லி அதன் மூலம் தமிழர்களின் மனங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இங்கே மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறது. மக்களின் நன்மைக்காக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற நிலையிலே நாங்கள் அது நல்லாட்சி நடத்துகிறோம் என்ற காரணத்தினால் மக்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இருப்பினும் ஒரு தமிழர் குடியரசு துணைத் தலைவராக வருவது என்பதும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். ஒருவேளை அவர்கள் இதை மனதில் வைத்து செய்தாலும் லாபம் தமிழர்களுக்குத்தான். ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது திமுகவை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள்.